Hudson Code. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாடிக்கையாளர் சந்திப்பு எனும் ஒரு அருமையான நிகழ்வை இங்கு ஏற்பாடு செய்து எங்களையும் உங்களையும் இணைத்திருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் சிஇஓ மற்றும் அவரது குழுவினர் அத்தனை பேருக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஹாட் பிரெட்ஸ் உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும், பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு ஒரே காரணமாக இருக்கக்கூடிய திருமதி பாரதி பாஸ்கருக்கும், அத்தனை பேருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் நாங்கள் அதிகம் பேசினதில்லை. துபாய்க்கு ரொம்ப வருஷமாக நான் வரேன். 1998 வரேன். எங்களுக்குன்னு அமைகிறதெல்லாம் ஏதாவது ஒரு ஹால் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வச்சு நாங்கள் பட்டிமன்றம்லாம் நடத்தினது இல்லை. என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, நம்ம ரேஞ்சுக்கு அதுதான் கரெக்டு. ஆனால் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் இவ்வளோ நேரமும் அவங்க இந்த மேடையில் காட்டிய அந்த ஏவி எல்லாம் பார்க்கும்போது நிறைய செய்திகளை நமக்கு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே முன் வந்திருக்கிறாங்க. துபாய் அப்படின்னாலே ஒரு கனவு தேசம். சாதாரணமாக ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறதுனா கூட துபாயிலிருந்து வந்ததான்னு கேட்பாங்க ஒரு காலத்தில். அது அங்கே தான் அமைஞ்சிக்கரையில் அடிச்சிருப்பான். லேபிள் மட்டும் மேட் இன் துபாய்ன்னு போட்டிருப்பாங்க. அதை வச்சு பந்தா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலம். நம்ம ஊரில் அப்படி தான் இருந்தது. துபாய்ன்றது பிரம்மாண்டம். இந்த ஊர் எப்பவுமே பிரம்மாண்டம் தான். ஒரு 4-5 பேர் கை தட்டுறாங்க. அவங்கெல்லாம் துபாயில் பெர்மனண்டாக இருக்கவங்கன்னு நினைக்கிறேன். மீதி பேர்லாம் எங்களை மாதிரி வந்து போகிறாங்க. எப்போவுமே ஒரு ஊரை பற்றி சொன்னோம்னா அந்த ஊருக்காரங்களுக்கு தான் பெருமை வரும். மற்ற பேரெல்லாம் ஏதோ வந்துட்டு எப்போ நினச்சாலும் ஊருக்கு போகலான்ற மூட்டில் இருக்கிறவங்க. நிறைய விஷயங்களை இந்த மேடையில் நான் கற்றுக்கிட்டேன். என்னையும் பாரதி மேடத்தையும் இந்த இடத்துல ஒரு வாங்க பேசலாம்னு நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதில் எல்லா விஷயங்களையும் நாங்கள் பேசியிருக்கோம். உங்களுக்கு திரும்ப சொல்லணும்னா 2016 கிரிப்டோ கரன்சி பிட்காயினை பற்றி நாங்கள் அப்போ பேசினோம். 2016 அன்றைக்கு தமிழ்நாட்டில் அதை பற்றி பெரும்பகுதிக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் சன் டிவியில் பேசினோம். அந்த வீடியோ இன்னமும் அவைலபிளாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு 9 வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய செய்திகளை மக்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது நான் இல்லை, அந்த அம்மா தான். ஏன்னா அவங்க நிறையா படிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சிட்டி பேங்க்கில் டைரக்டர் லெவலில் பணியாற்றியவர்கள். நான் வேலை பார்த்த பேங்க்கை சொன்னோம்னா யாருக்கு தெரியாது. இப்போ அந்த பேங்க்கும் இல்லை. உண்மைங்க. நான் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியான்ற ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தேன். எங்கள் பேங்க் யார் இருக்கு? என்னால் நம்பவே முடியலையா? எங்கள் பேங்க்ல இருந்து ஒரு ஆளா? அது என்னவோ கவர்மெண்ட் திடீர்னு அந்த பேங்கை பிஎன்பியோட சேர்த்துட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் நினைச்சா எதையும் எதோடையும் சேர்க்கும். அது அந்த சீரியலில் வரும்ல, நாளையிலிருந்து இந்த வேடத்தில் இவர் அப்படின்னு வேற ஆளை கொண்டாந்து போட்டுருவாங்க. அது மாதிரி எங்கள் பேங்கை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ நான் வேலை செஞ்ச பேங்கே தெரியாது. நான் முதல்ல வேலை செஞ்சேனான்றது வேறு விஷயம். இந்த நிகழ்வுக்கு நாங்கள் 2 பேரும் வங்கியில் இருந்ததுனால ஒருவேளை எங்களை கூப்பிட்டாங்களான்னு தெரியல. என்னை விட அவங்களுக்கு கூடுதலாக ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி தெரியும், லிட்ரேச்சர் பற்றியும் தெரியும். ரெண்டும் நிறைய தெரிஞ்சவங்க பாரதி பாஸ்கர். அப்புறம் இங்கே எம்சி பண்ண மேடம் அவங்கள பற்றி சொல்லும்போது இங்கிலீஷில் சொன்னாங்களோ? கரெக்ட் தானுங்க? என்னைய பற்றி தமிழில் சொன்னாங்க. இதே எவ்வளோ ஓர வஞ்சனையா! எனக்கு 2 இங்கிலீஷில் எழுதி பேசப்படாதம்மா.
அது என்னவோ போற இடமெல்லாம் எனக்கு அப்படியே வாக்கிடுங்க. இவனுக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாதுன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதுல ஒரு 9000 மேடையில் அவர் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அது எவனோ விக்கிபீடியாவில் வர எழுதினது. அது உண்மை இல்லைங்க. நான் உங்களுக்காக சொல்லலை, உண்மையை சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 4000 மேடை வேணா இருக்கலாம். அந்த காலத்து சினிமாவில் சொல்லுவாங்களா, அதோ கண்ணுக்கு தெரியுது பாரு, அது வரைக்கும் நம்ம நடந்தோம் அப்படின்னு அள்ளி விடக்கூடாது. நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் உண்மை பேசுகிறோம். அதுவும் ஃபினான்ஸ் பற்றி பேசும்போது உண்மையை மட்டும்தான் பேசணும், இல்லையா? தப்பான வாக்குறுதிகள்லாம் கொடுக்கக்கூடாது. உண்மை என்னவோ, எதிர்காலம் என்னன்னு யாருக்கு சொல்ல தெரிகிறதோ அவர் தான் சிறந்தவர். இங்கே இந்த மேடையில் உங்கள் சிஇஓ பேசினதை கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ரொம்ப கேண்டிடாக சில செய்திகள் சொன்னார். அவர் சொன்னது கவனிச்சிங்கல்ல, ஒரு கிரிக்கெட் டீமில் 11 பேரும் பவுலராக போட்டானா என்ன ஆகும்? இப்போ தான் அங்கே ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்து முடிஞ்சது. நீங்கள்லாம் போய் பல ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. பல ரூபா இல்லை, பல திரம்ஸ். யாரும் போவே இல்லையா? பும்ரா தான் நல்லா பவுல் பண்ணுவார்னு நினச்சப்போ குல்தீப் யாதவ் தான் நல்லா பவுல் பண்ணார். அது உண்மையா இல்லையா? எல்லாரும் எதிர்பார்த்தது பும்ரா தான் அதிக விக்கெட் எடுப்பாருங்க. ஆனால் அதிக விக்கெட் எடுத்தது குல்தீப் யாதவ் தான். திலக் வர்மாவா? அவன் இல்லைன்னா ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அடிச்சு விட்டான் கடைசி வரைக்கும். அப்போ எந்த இடத்திலும் நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்காமல் போகலாம், எதிர்பாராத ஒன்று நடக்கலாம். இது வாழ்க்கையிலே நடக்கும்னா ஃபினான்ஷியல் இதில் நிச்சயமாக நடக்கும்ன்றதை தான் சிஇஓ அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். அதற்காகவே உங்கள் சார்பில் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா இந்த மாதிரி பதவிகளில் இருக்கிறவங்க அதிகம் பேச மாட்டாங்க. எங்களை மாதிரி பேசுகிறவங்க பதவியில் இருக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே உண்மைதான். எங்களுக்கு பேச தெரியுமே தவிர இதுக்கு விதிவிலக்கு ஒரே ஒரு ஆள் தான் பாரதி பாஸ்கர் மேடம் தான். அந்த ஸ்திரீ அப்படின்ற அந்த ஒரு புது ப்ராஜெக்டுக்கு அவங்க ப்ராஜெக்ட் டைரக்டராக வேற இருக்கிறாங்க. எல்லா நிறுவனங்களையும் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க. நானும் அவங்கள ஒரு மோர் தேன் 25 இயர்ஸ் சுற்றி வரோம், ஏறக்குறைய எல்லா நாடுகளையும். இப்போ இவங்க இந்த இன்டகிரேட்டட் நிறுவனம் அமெரிக்காவில் சில நிகழ்ச்சிகள் பண்ணாங்க. அங்கேயுமே நாங்கள் போயிருந்தோம். இந்த மைக் வரலையா? இன்னும் கிட்ட வரணுமா? இல்லை, இந்த அரங்கத்தில் இவ்வளோதான் வாய்ஸு, அதுக்கு மேலே வராது. இன்னும் கொஞ்சம் வேணால் வாய்ஸ் கூட்ட சொல்லுங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால். ஒரே ஒரு விஷயங்க, ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க விரும்பலை. அடுத்து முக்கியமான பேச்சாளர் இருக்காங்க. பணம் அப்படின்றது மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்று. அது இல்லாத போதுதான் அதை பற்றிய உண்மையான வேல்யூ தெரியும். இருக்கிற வரைக்கும் எதுவுமே அது முக்கியம்னு நமக்கு தெரியாது. இப்போ நானும் பாரதி மேடமும் பேச்சாளர்களாக இருக்கிறோம். இந்த லாபியில் நாங்கள் நிற்கும் போது கூட சில பேர் வாங்க சார் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அது தெரியும். பொது வெளிகளில் நாங்கள் போகும்போது சில பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. அது சந்தோஷமாகவும் இருக்கும், தொந்தரவாகவும் இருக்கும். அது உண்மை தானுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டாலாம் உண்டு. அது பரவாயில்ல. நான், பாரதி பாஸ்கர், பாப்பையா சார் 3 பேரும் இந்த கோயம்புத்தூரில் ஆரியபவன் ஒன்று இருக்குது, நாகர்கோவில் ஆரியபவன். அங்கே சாப்பிட்டுட்டு நல்ல மத்தியான வெயிலில் வழியில் வரோம். ஒரு பெரியவர், அவர் ஒய்ஃபு, ஒரு சின்ன பையன் பேரன், 3 பேர் எங்களை பார்த்துட்டாங்க. ஐயா காருக்கு போயிட்டார். அவர் என்னைய கையை பிடிச்சிக்கிட்டாரு. நில்லுங்க சார், என் ஒய்ஃபு உங்களை பார்க்கணும்னா. எங்கள் ஐயா காருக்கு போயிட்டார். நில்லுங்க. அந்த அம்மா வந்தாங்க. வந்தோடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், உங்களை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். சரிங்க, ரொம்ப நிறைய பார்த்துருக்கோம். சரிங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க. வயசானவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது. இப்படி வச்சாங்கன்னா அப்போ எடுக்கிறேன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் அவர் முயற்சி பண்ணார். அதோட விட்டா பரவாயில்ல. அந்த சின்ன பையன் அங்கே இருந்தான் பாருங்க. ஏய் வாடா, இவர் யாருன்னு தெரியுதான்னு கேட்டார். அவன் தெரியாதுன்ட்டான். நடு மத்தியானத்தில் நமக்கு இதெல்லாம் அவசியம் ஐயா. அதோடு விட்டு அவர் பரவாயில்ல, இவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுனாரு. நோ அப்படின்ட்டான். அதை பார்த்து சந்தோஷமாக சிரித்தது பாரதி பாஸ்கர் தான். இதுதான் எங்கள் நிலைமை. ஆனாலும் பல ஊர்களுக்கு சுற்றி வந்திருக்கோம். பட்டிமன்றம்ன்ற அமைப்பில் பேசுவோம்.
வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வேல்யூ தெரியாது. போகிற வர இடங்கள் எல்லாம் எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வந்திருக்காங்களா? எங்களை பெருமையாக என்னைக்காவது பேசியிருக்காங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்லை, நீங்கள் தான் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க சார். திறக்க முடியலையா? இவ்வளோ நேரம் ஸ்திரீ பவர்னு பேசுனீங்க, ஒரு பாட்டில் திறக்க முடியல, அவராலையும் திறக்க முடியலையா? இந்த பாட்டில் ஓப்பனர் ஏதாவது இருக்கு? தண்ணி தானங்க, வேற எதுவும் இல்லையே. அதனால அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்கள பத்தி தெரியாது, பெருமையா இருக்காது. பணம் இருக்கிற வரை பணத்தோட பெருமை நமக்கு தெரியாது. அதுவும் இந்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு பணத்தோட பெருமை தெரிவதே இல்லை. அது உங்க பிள்ளைகள் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு அது தெரிகிறதே இல்லை. அதான் ரொம்ப உண்மை. உங்களை மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் இந்தியாவுக்கு பல வேலைகளுக்காக போறீங்க, அடிக்கடி போறீங்க. அல்லது துபாய்ன்றது ஒன்றும் தூரம் இல்லை, நினைச்சா 4 மணி நேரம். எமிரேட்ஸில் ஏறினா இறக்கி விட்டுறான், இல்லை இண்டிகோவில் ஏறினா சுற்றி சுற்றி எங்கனையா இறக்கிடுறான். ஏர் இண்டியாவில் போனீங்கன்னா அது கிளம்புமான்றது தெரியல. இல்லை, நான் வேடிக்கைக்காக சொல்லலைங்க, நடக்கிறத தான் சொல்கிறேன். சில இது போகுது, சில இது போல ஏதோ வருது, வந்துடும். ஒவ்வொரு முறையும் இந்தியா போகும்போது உங்களுக்கு சில அஜெண்டா இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யணும்னு. பெரும்பகுதி எதுக்கு போவீங்க? யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு போவீங்க, அதுதான் பெரும்பகுதி. அப்படி இல்லை, வெக்கேஷன் வந்தால் இங்கே இருக்கிற வெப்பத்துக்காக அங்கே ஓடுவீங்க. அங்கேயும் ஈக்குவலாக தான் வெப்பமாக இருக்கு, அதை விட அரசியல் வெப்பம் ரொம்பவே இருக்கு. அதனால் இங்கேருந்து அங்கே போவீங்க. இல்லை கோயில்களுக்கு போவீங்க, நேர்த்திக்கடனுக்கு போவீங்க, எதுக்கோ போவீங்க. ஆனால் எப்போதாவது முறையாக இங்கே கஷ்டப்பட்டு 55 டிகிரி வெயிலில் அலைஞ்சு இந்த வெப்பத்தை தாங்கி இந்த நெருக்கடிகளுக்குள்ள இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டி, என்னையா இது, ஒவ்வொரு சிக்னலும் 5 நிமிஷம் ஆகுது. அந்த சிக்னலில் வண்டியை நிறுத்திட்டு போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம் போல, அது வரவே மாட்டேங்குது. இங்கேருந்து அவ்வளோ தூரம், நேற்று கூட நாங்கள் பக்கத்தில் தான் சொல்லி நடந்தே போயிட்டோம். இந்த கார் வேணாங்க, நாங்கள் நடந்து போகிறோன்னு. அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இந்த நெருக்கடிகளுக்கு வாழுகிற நீங்கள் வாங்குகிற சம்பளம், இது எல்லாத்தையும் எங்கே போய் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் போட்டால் நிற்கும், எதில் போட்டால் ஓடிரும், ஒரு முறையாக அதை செய்வதற்கு உங்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு நிறுவனம் தான் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ். சரிங்களா சார்? எங்களுக்கு தெரியாத ஆலோசனையா? நானே 1000 பேருக்கு சொல்லுவேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். உண்மைதானுங்க அது. உங்கள் வயசுக்கு உங்களுக்கு புதுசாக ஒருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 50 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம் இன்றைக்கு அதிகம் 52% விமன் எம்ப்ளாயீஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம், உலகளாவிய தொடர்புகளை வைத்திருக்கிற ஒரு நிறுவனம், ரொம்ப என்டர்பிரைசிங் பீப்புள் வைத்திருக்கிற ஒரு நிறுவனம், பெண்களை வச்சு அவங்கள சேமிக்க வைக்கணும், அவங்கள வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்கள கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட ஸ்திரீ என்கிற ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை அறிமுகம் செய்திருக்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸை தேடி வராங்க. நம்ம ஊரில் இந்த கஸ்டமர்ஸை தேடி போகிறதுன்றதே ரொம்ப அபூர்வம். பெரும்பாலும் நிறுவனங்களை கஸ்டமர்ஸ் தான் தேடி போவாங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக அது ரிவர்ஸ் இஸ் ஹேப்பனிங். இங்கே நிறுவனம் கஸ்டமர்ஸை தேடி வந்திருக்கிறது. அதுக்காகவே இந்த நிறுவனத்துக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். நிறைய அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போகிறாங்க. இது ஒரு புது அனுபவம் உங்களுக்கும் எனக்கும்னு நம்புகிறேன். இந்த நிகழ்வில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து பேசுவாங்க. ஏன்னா என்னை விட அவங்க நிறைய யோசிச்சு வச்சிருக்கிறாங்க, இந்த நிறுவனத்தோட அதிக தொடர்புலையும் இருக்கிறாங்க. எப்படி நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்தால் சேஃபாக இருக்கும், சரியான வளர்ச்சி இருக்கும், முறையாக அது பாதுகாப்பாக இருக்கும். இந்த
volatile மார்க்கெட்லேயே அது சர்வைவ் ஆகும். ஏன்னா இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது மார்க்கெட்டுன்னு அவர் ரொம்ப அழகாக சொன்னார், சிஇஓ சார் சொன்னார். அது எல்லாம் மேலேயே போயிட்டுருக்கு, ஆனால் பிளட் பாத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ், பேஷண்ட் டெட்டுன்னு சொன்னார். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சூழலில் இன்னும் இதை பற்றி பேசுவதற்கு திருமதி பாரதி பாஸ்கர் தொடருவாங்க. முதல்ல இவ்வளவு பேர் இதுக்கு வந்திருக்கிறீங்க பாருங்க, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் சார்பிலும் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் சார்பிலும் நன்றி. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு எங்கள் 2 பேரையும் பேச சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, அந்த சினிமா பாட்டை தான் தலைப்பாக கொடுத்துருக்காங்க. அவர் செல்வகுமார் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், இல்லையா? சார் கொடுத்தாரா? யாரோ கொடுத்துருக்குறாங்க. நீங்களே கொடுத்தீங்களா? எல்லாமே நீங்கள் தானா? திருவிளையாடல் சொல்லுவாங்க, எல்லாமே நீர் தானோ. ரொம்ப தள்ளியெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, நாங்கள் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல. இவ்வளவு தள்ளி இருக்கிறவங்களும் கேட்குற மாதிரி முகத்தை வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ கேப் விட்டுட்டாங்க, இன்னும் நிறைய பேர் உட்காந்துருக்கலாம் முன்னாடி. ஆனால் இப்படி தான் வைக்கணும்னு எதுவும் ரூல் இருக்கும் போல். ஒரு ஹால்னால் இவ்வளோ பேர் தான் இருக்கணும், இவ்வளோ பேர் இப்படியெல்லாம் உட்காரணும்னு இங்கெல்லாம் விதி இருக்குது. நம்ம ஊரில் தான் அது கிடையாது. எவனும் எவன் மேலே உட்காரலாம், ஏறி போகலாம், பில்டிங்கில் ஏறலாம், எலக்ட்ரிக் போஸ்டில் கூட ஏறலாம். ஆனால் விதிகளை பின்பற்றாது இருந்தால் என்ன நடக்கும்னு எச்சரிக்கையே எல்லா இடத்துலையும் சொல்லணும். ஃபினான்ஷியல் ஃபீல்டுலையுமே விதிகளை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துவதற்கும் ஆலோசனை செய்வதற்கும் தான் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. வந்த எல்லாருக்கும் மீண்டும் நன்றி. மேடம் இப்போ நல்லா பேசுவாங்க, நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக கைத்தட்டி கேளுங்க. ஏன்னா இங்கே நிறைய நேரம் நிறைய இது வந்தது, ஏவி யாருமே கைத்தட்டலை. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் கைதட்டினா தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்புவோம். அதனால் பாரதி மேடம்க்கு கூடுதலாக கைதட்டி ரசித்தீர்கள் என்றால் நல்ல செய்தி சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் பெரும்பாலும் எதிர் சைடில் தான் இருப்போம். இன்றைக்கி தான் ஒரே சைடில் இருக்கிறோம். பெரும்பாலும் நின்று தான் பேசுவோம், இன்றைக்கி தான் உட்காந்து பேசுகிறோம். அதனால் மீதி பாரதி மேடம் முடித்த பிறகு எனக்கு நேரம் இருந்தால் அதில் நான் பேசுவேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல மியூசிக் ப்ரோக்ராமும் இருக்குது. அதில் எல்லாவற்றிற்கும் நீங்கள் இருந்து இதை கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை தொடருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அவையிலே கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ஸ்ரீராம் அவர்களுக்கும், அந்த நிறுவனத்தை சார்ந்த திரு செல்வகுமார் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பில் இருக்கிற பெரியவர்களுக்கும், அங்கே அந்த பணி செய்கிற நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, அவர்கள் எல்லாருக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்ய துணை புரிந்த அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்கிற எங்கள் நண்பர்கள் திரு முபாரக் அவர்கள், அமீனா மேடம் அவங்க, சௌமியா, ஹார்பரஸ் மகாதேவன் சார் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை திரும்பவும் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல என்னென்னா, இது கனவு தேசம். அதனால தான் நான் கனவுல கூட நினைக்காத விஷயம்லாம் இந்த மேடையில் நடக்குது. ராஜா சார் என்னை இவ்வளவு புகழ்ந்து இந்த வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. நான் கூட கிள்ளி பார்த்துக்கிட்டேன். அந்த அதிர்ச்சியில் தான் தண்ணியை சாப்பிடலான்னு பார்த்தா பாட்டிலை திறக்க முடியல. கடைசியில் அதை இவர் சொல்கிறாரு, பெண்களால் பாட்டிலை கூட திறக்க முடியல. இது எல்லா விஷயத்துலையும் அவர் சொல்கிறத நீங்கள் ஜாகிரதையாக கவனிச்சுக்கணும். பாருங்கள், புகழற மாதிரியே இருக்கும், ஆனால் புகழ்ந்துட்டார்னு நம்பிடக்கூடாது. நீங்கள் கடைசியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு திறந்தார்ல, இது சோடா, இது தண்ணி இல்லை. அதனால் எல்லாருமே ஏதோ ஒன்றுக்கு தயாராவது மாதிரியே எனக்கு தோணுது.
ரொம்ப மகிழ்ச்சியான வித்தியாசமான ஒரு சூழல். சார் ராஜா சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு அவை கேஷுவலாக பேசி எங்களுக்கு பழக்கம் இல்லை. சார் ஒன்று பட்டிமன்ற நடுவராக இருப்பார், இல்லை நாங்கள் 2 பேருமே எதிரெதிரில் பேசுவோம். எங்கள் நடுவர் வந்து தலைவராக இருப்பார். அந்த மணி அடிச்சிடுவாங்களேன்ற அந்த பதைப்பிலேயே பேசி இந்த மாதிரி தான் எங்களுக்கு பழக்கம். அதனால் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேசுவதற்கான ஒரு மேடையை அமைத்து தந்ததற்கு திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு திரும்பவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொர்க்கமே என்றாலும் அப்படின்ற அந்த பாட்டை இளையராஜா சார் இசையமைச்சு திரைக்கு வந்து 30 வருஷமாக தான் இருக்கும், 30-35 வருஷம் இருக்கும் கட்டாயமாக. எனக்கு தெரிந்து அதை இசையமைச்சதுக்கெல்லாம் பிறகு ஒரு முறை துபாயில் அவர் ஒரு ப்ரோக்ராம் செய்யறதுக்காக வந்திருந்தார். அதுவுமே நடந்து 20-25 வருஷம் இருக்கும். அப்போ வழக்கமாக சாருடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதல் பாடலாக ஜனனி ஜனனி பாடல் தான் பெரும்பாலும் இருக்கும். அவர் சாரே அதை பாடுவார். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் திரை விலகிய உடனே இளையராஜா சார் இப்படி நடுவில் பெரும் மேடை நடுவில் நின்று சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போலாகுமா அந்த பாட்டோடு தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சுது. அப்போ உங்கள் ஊர் மக்கள், துபாயில் வசிக்கிற நம்முடைய தமிழர்கள் தொடர்ந்து 5 நிமிஷம் கைத்தட்டி குவிச்சிட்டாங்க. சொந்த ஊர் என்பதற்கு ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கு பாருங்க. இப்போ உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியாக கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் பெரிய லிஸ்ட் இருக்கும். எங்களுக்கே இருக்கும் தானே. என்னென்னா நம்ம ஊரில் தைரியமாக சொல்லலாம். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்கன்னு வைங்க, தைரியமாக சொல்ல முடியும் உங்களால்? அடுத்த நாள் என்ன சட்டம் வரும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம ஊரில் நிறைய சொல்லலாம். எவ்வளவுதான் குறைகள் இருக்கவும் இருக்குதானே. அவர் சொன்னார், ஒரு அரசியல் ரேலியில் இந்த மாதிரி நடந்தது யாருக்கு மகிழ்ச்சி, யாருக்கு சந்தோஷம்? எரிமுன்னர் காவாதான் வாழ்க்கை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு ஒரு திருக்குறள் இருக்கு. ரொம்ப பெரிய விஷயத்தை எவ்வளவு சிம்பிளாக வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு பல சமயங்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த குறள் அப்படிதான், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எது பின்னாடி வரும்னு யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். நெருப்பு முன்னாடி வச்ச ஒரு பொருள் அழிஞ்சு போகிற மாதிரி அந்த வாழ்க்கை பிடித்து தனி மனித வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, சமூகத்துக்கும் இதுதான். அப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் மனசுக்குள்ள நம்ம ஊருன்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறதே, அதை மாற்றவே முடியாது பாருங்க. நீங்கள் எத்தனை வருஷம் அயல் நாட்டில் இருந்தால் கூட எங்கேயோ நீங்கள் புழங்குகிற சூழலில் யாரோ ஒருத்தர் ஒரு சொல் தமிழில் பேசிட்டா அது எவ்வளவு மகிழ்ச்சியாயிருது நமக்கு. யாரோ ஒருவர் உங்கள் ஊரை பற்றி இல்லை உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு உங்கள் ஊரில் பிடிச்ச ஒன்றத்தை பற்றி சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. சொந்த ஊர் என்பதற்கு அப்படிப்பட்ட மகத்தான தாக்கம் இருக்கிறது. நம்மளாம் இங்கே தான் இருக்கோம், நீங்களாம் இருக்கீங்க, நான் என்னையும் சேர்த்துக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்க, உடல் இங்கே தான் இருக்குது, உங்கள் பிள்ளைகள் இங்கே தான் பிறந்தாங்க, இங்கே தான் வளர்ந்தாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு நாள் திரும்பி போயிடலாமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது. அப்படியா எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுன்னு சொல்கிறவங்க 100ல் 1-2 பேர் வேணால் இருக்கலாம். மற்றவர்கள் எல்லாருக்கும் போக முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாதவர்கள் எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் சும்மா அதெல்லாம் விட்டால கடி, கட்டாயமாக அந்த எண்ணம் இருக்கிறது. போக முடியாதுன்றது நிதர்சனமாக கூட இருக்கலாம். என்ன காரணம்? முதல் காரணம் உங்கள் பிள்ளைங்க வரமாட்டாங்க. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க தான், அவங்களும் வரணுன்னா அவனுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் கிளம்பியிருக்கணும். அவங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச பிறகு கிளம்புவதுன்றது கஷ்டம். சில பேர் செய்கிறாங்க, எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானினும் நனி சிறந்தனவே அப்படின்னு மகாகவி பாரதி பேசியிருக்காரு. அம்மா மாதிரி தான் நம்முடைய பிறந்த மண்ணும்.
ஒருவேளை நம்ம அம்மா வந்து ரொம்ப படிக்காதவங்களா இருக்கலாம், ஒருவேளை நாம எதிர்பார்க்கிற பெரிய நாகரிகங்கள்லாம் இல்லாதவங்களா கூட அவங்க இருக்கலாம். ஆனாலும் அம்மானா அம்மா தான். நம்ம எல்லாருக்கும் நம்ம மனசுல உன் வாழ்க்கையில நீ பார்த்த மிக 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 அழகான பெண் யார் அப்படின்னு கேட்டா ஏஞ்சலினா ஜோலி நான் சொல்லுவீங்க. கட்டாயமா எங்க அம்மான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நம் பிறந்த மண்ணும், நம்முடைய மொழியும் நாம் பிறந்த மண்ணும் அப்படித்தான். அந்த மொழியோடையும் மண்ணோடையும் நமக்கு இருக்கிற தொடர்பு என்பது ஆன்மாவினுடைய ராகம். அது அதனாலதான் அந்த ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு நாங்க பேர் வச்சோம். இந்த துவக்கத்துல வந்து அவங்க வசுமதி மேடம் அவங்க தான் இன்னைக்கு எம்சி பண்ணினது. ரொம்ப நல்லா பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் நீங்க கொடுக்கலாம். இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்கள்லாம் எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நிறுத்தினா எப்படி கை தட்டுவீங்கன்னு. அது மாதிரி நீங்களும் பழகிட்டீங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதால் படப்படப்படன்னு பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த கைத்தட்டில் இப்போவாது அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். இங்கே ஒரு 4 ஏவியை வந்து ரொம்ப நல்லா அவங்க பண்ணாங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. இப்போ கிடு 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 ஒரு 20 நிமிஷம் ஒரு ஏவி போட்டிருந்தா நமக்கு எப்படி இருந்திருக்கும், எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே. ரொம்ப சுருக்கமாக அந்த 4 ஏவியும் போட்டாங்க. அதிலெல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பற்றி அப்புறம் பேசலாம். இந்த மேடையில் நான் பேச விரும்பும்போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசப்படுறேன். நம்ம அத்தனை பேருக்கும் அது பிடிக்கும். பொதுவாக ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காது. சாப்பாடே எடுத்துக்கிங்களேன், ஒருத்தருக்கு பிடிச்ச சாப்பாடு இன்னொருத்தருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒருத்தருக்கு பிடிச்ச சினிமா இன்னொருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில பேர் கூலி ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. பார்க்கலையா நீங்களாம் இன்னும்? சரி, அதான் தலைவரை பிடிச்சது. மற்றபடி ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது தானே. ஆனால் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதா இந்த உலகத்தில் ஒன்று இருக்க முடியுமா? ஒன்றே ஒன்று தான். அப்படி காசு, பணம், துட்டு, மணி. பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஆனால் எல்லாரும் பரம ஞானிகள் மாதிரி பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. அப்படி சொல்கிறவெல்லாம் பூரா பணக்காரனாக தான் இருப்பான். நீ எல்லாம் பணத்தை சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ். பணம் சந்தோஷத்தை தராது, நிம்மதியை தராது. These are the myths that we have to break. This is a strong myth I think we have to break. Money won't bring you happiness. I don't know about it. But அதோட ரிவர்ஸ் இருக்கு பாருங்க. Poverty brings unhappiness. அதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. சார், நம்ம ஏழையா நாம பிறந்தோம் என்றால் அது நம்முடைய கையில இல்லை. நம்முடைய கையில் இல்லை. நாம முடிவு. இப்ப தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. அப்படிதானே? அதனால அது நம்ம கையில இல்லை. ஏழையாய் ஒருவன் பிறப்பது அவனுடைய தவறல்ல. ஆனால் ஏழையாகவே ஒருவன் மரணம் அடைந்தான் என்றால் ஒருவேளை அவனுடைய தவறு அதில் நிச்சயமாக இருக்கிறது. ஏன் நம்ம சில விஷயங்களை பேசுறதுக்கு ஏன் நம்ம அப்படி அச்சப்படுறோம்? மணி இஸ் குட். என்னுடைய சந்தோஷத்துக்காக மாத்திரம் இல்லை சார் நான் சொல்றது. நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாத்திரம் இல்லை. எனக்கு துபாய் சமூகத்தை பற்றி எனக்கு தெரியாது, இங்கே இருக்கிற சோஷியல் லைஃப்பை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஊரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. ஒரு இடத்திலே பணம் படைத்தவனுக்கு இருக்கிற மரியாதை படித்தவனுக்கு கூட இல்லை என்பது தான் நிதர்சனம். அப்படிதானங்க? என்னங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு நீளமான கவிதை இருந்தால், நீள கவிதைகளை சொல்ல நமக்கு இங்கே நேரம் இல்லை. எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச கவிதைன்றதுனால அது ஒரு பருத்தி செடி எப்படி வளர்ந்தது என்பதை பற்றி ஒரு கவிதை சொல்லுகிறார் கண்ணதாசன். இந்த செடி வளர்ந்த வரலாற்றையெல்லாம் நீளமாக கவிதையில் எழுதுறார். கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த குடிசை மண்ணின் மேலே. அப்படின்னு கவிதை போயிட்டே இருக்கு. எதை பற்றி இவ்வளவு நேரம் சொல்றாருன்னா,
பருத்தி செடி வளர்றதை பற்றி எதுக்கு இவ்வளோ லாங்காக ஒரு கவிதை எழுதுறாருன்னா, செடி வந்து தான் அதுலேருந்து பூ வந்து தான் அதுலேருந்து பஞ்சை எடுத்தாங்களாம், அந்த பஞ்சில் ஒரு சேலையை நெய்தார்களாம். அந்த சேலை ஒரு பெண்ணினுடைய உடல் மீது தவழ்ந்தது. அவளுடைய கணவனுக்கு அந்த சேலை ரொம்ப பிடிக்குமோ, அந்த சேலை அவள் அணிந்த அன்றெல்லாம் அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பானா, கணவனும் மகிழ்ச்சியாக இருப்பானா. இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் சொல்லுங்க? எவ்வளோ பெண்கள் இருக்கீங்க? போர் அடிச்சிடும். எவ்வளோ தூரம் ஒரு சேலையை கட்டுறது? அதுவும் ஒரு ஒரு 2 நிகழ்ச்சிக்கு எனக்கெல்லாங்க என்ன சேலை கட்டிட்டு மேடைக்கு போகணும்னு சில சமயம் எனக்கு ஞாபகம் இருக்காது. என்ன ஒரு அம்மா ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே கூப்பிட்டாங்க, வாங்க நம்ம வழக்கம் சார் சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்க கூட்ட மாதிரி, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படி சொல்ல போகிறாங்கன்னு நினச்சி தானே தப்பாங்க. எவ்வளோதான் இருந்தாலும் நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு தான் கூப்பிட்றாங்க. இந்த புடவைய 3வது தடவையா ஸ்டேஜுக்கு கட்டு. அது கொஞ்ச நாள் ஆச்சு, புடவை மங்க தொடங்கியது. அதுக்கப்புறமா அதை கிழிச்சு நம்ம எல்லாருமே அந்த பானையை இறக்கிறதுக்கு, அடுப்பை இறக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அங்கே மேடையை துடைக்கிறதுக்கு துணியாக அது போயிடும். அது கந்தல் துணியாக போயிடும். அது அந்த கந்தல் துணி தன்னுடைய கதையை சொல்லுவது போல தான் கவிதை எழுதியிருக்காரு. வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று கண்ணதாசன் கவிதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை பாருங்க, ஏன்னா நிதர்சனம் அதுதான். பணத்தை சேர்ப்பது, அந்த பணத்தை சேர்த்த எவ்வளவு கஷ்டப்படுறோம், என்ன ஈஸியா? நான் பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு திரும்ப 2 வணக்கங்கள் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா கட்டாயம் வராது, என்னென்ன போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களோ எனக்கே தெரியல. இங்கே அஜித் வாராக, ஷாருக் கான் வாராக, அந்த ரேஞ்சில் போய் சொன்னால் தான் வருது நிகழ்ச்சிக்கெல்லாம். அவ பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. அவங்களுக்கு கட்டாயமாக தெரியாது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு. சார், வெளிநாட்டுக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்களே, ஏற்கனவே ஒருவர் இங்கே இருந்து சௌரியமாக வந்தவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் யாருமே இல்லாமல் விமான நிலையத்தில் வந்து முதன்முறை, பெரும்பாலும் முதல் விமானமாக கூட உங்களோட சில பேருக்கு அது இருந்திருக்கும். முதல் முறையாக விமானத்தில் எப்படி பெல்ட் போட்டுக்கணும்னு தெரியாமல் அந்த அம்மா மிட்டாய் கொடுக்குனாங்களே, ஒரு அம்மாவை மிட்டாய் கொடுக்கல, எல்லாம் தேடி. அதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் என்ன கேள்வி கேட்பாங்களோ, என்னென்ன பேப்பர் சிலதெல்லாம் இவ்வளோ கொத்து கொத்து ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க இமிக்ரேஷனுக்கு. ஏன்னா என்ன கேட்பாங்கன்னு தெரியல அவங்களுக்கு, பாவம். இந்த வெளியில் வந்து நின்னீங்க, ஒரு நண்பர் தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போனோம், அவர் கண்ணு கெட்டிய தூரம் வரை இல்லைன்னா அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? எப்படி இருந்திருக்கும் அந்த எண்ணம்? பெண்கள் வரும்போது இன்னமும் கூடுதலாக. அப்படிலாம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோமே, நம்ம குழந்தைகளுக்கு அதனுடைய அருமை தெரியுமா? தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் பிள்ளைகளாக இருந்தப்போ எங்கள் அம்மா வந்து காஃபிக்கு பிஸ்கெட் கொடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கெட்டு தான், அது குட்டி குட்டி பிஸ்கெட்டாக இருக்கும். அது இன்னும் ஒன்று கொடுங்கம்மானாக்கா ஒன்று தான், அதுக்கு மேலே கிடையாதும்மான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. நமக்கு அழுகழுகையோ வரும். இன்னைக்கு நான்லாம் வீட்டில் ஏதாவது சமையல் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னு, இந்த ஃபேமிலி வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குங்க, அதெல்லாம் வேற ஒரு இடத்துல பேசணும், ரொம்ப கஷ்டம். அதில் இதெல்லாம் சமைத்தேன் அப்படின்னு நான் மெசேஜ் பண்ண உடனே டிங்குன்னு வாசலில் பெல் அடிக்கும், திறந்து பார்த்தா பீட்சா யாரோ கொண்டு கொடுத்துருப்பாங்க. நான் ஆர்டரே பண்ணலையே தம்பி, உங்கள் வீட்டிலேருந்து தான் ஆர்டர் வந்திருக்கு, எடு 800 ரூபான்றான். பார்த்தா என் பொண்ணு மெனுவை பார்த்துட்டு உடனே பீட்சா ஆர்டர் பண்ணிட்டான். ஒரு பிஸ்கெட்டுக்காக அம்மாவிடம் அவ்வளவு போராடின எனக்கும் என் மகளுக்கும் 30 வயசு வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 வயசில் வாழ்க்கை எப்படி மாறி போய்விட்டது பாரு. இந்த கதை என்னுடைய கதை இல்லை, இது உங்கள் ஒவ்வொருவரின் கதை. அப்போ இன் எசன்ஸ் அவங்க நாளைக்கு நீங்கள் சேர்த்த பணத்தையும் உங்களையும் பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் என்றால் அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிறைவேறட்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் எப்போ திட்டம் போட்டாலும் அந்த திட்டம் நிறைவேறாட்ட என்ன செய்யணும்னு ஒரு பிளான் பி வைத்து கொள்ளுவது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு 40 வயதிலும் 50 வயதிலும் இருக்கிற தலைமுறையினர் அவங்க அப்பா அம்மாவையும் அவங்களுடைய குடும்பத்தினரையும்
பராமரித்து பார்த்து கொண்டது போலவோ, அல்லது உங்களுடைய அப்பா அம்மா அவங்க, அதாவது உங்கள் தாத்தா பாட்டி அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரிலாம் நாளைய தலைமுறை நம்மை பார்த்து கொள்ளும் என்று நம்புவது செய்வாங்க. நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, அவங்க தப்பு சொல்கிறதுக்காக நான் இங்கே மேடையில் உட்காந்து பேசலை, செய்வாங்க. செய்யாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் அதை பார்க்கணும். ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அப்போ அவன் எங்கே இருப்பான்னு நமக்கு தெரியலையே, கல்யாணம் பண்ணிப்பானா இல்லையான்னு நமக்கு தெரியலையே, படினாலும் யாரை பண்ணிப்பான்னு கட்டாயமாக நமக்கு தெரியலையே, அப்படி பண்ணி வர ஆள் நம்ம வீட்டில் சேர்க்குமான்றதை பற்றி நமக்கு ஐடியாவே இல்லையே. அப்போ ஸோ நம்மளுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கிறதுக்கும் நம்மை கவனமாக எதிர்காலத்தில் பேணுவதற்கும் இந்த உலகத்தில் ஒருத்தர் தான் இருக்கார். அவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்ணாடியில் போய் பாருங்கள், அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஏன்னா உங்கள் உருவம் தான் தெரியும். ஸோ இன் திஸ் கான்டெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் மித் டு பி broken இஸ் தட், ரொம்ப பணம்னு நீ அவன் அலைஞ்சிக்கிட்ட. நீங்கள் துபாய் வந்தோடனே அவங்க உறவுக்காரங்க சொல்லியிருப்பாங்களே ஊரில், நல்லா துபாய் போனோன்னு மாறிட்டான், பணம் வந்த உடனே பாரு ஆள் டைப்பாக மாறுது. ஸோ நீங்கள் உடனே நான் அதெல்லாம் மாறவே இல்லை சித்தப்பா, நான் எப்பவும் போல பாருங்க உங்களுக்காக கூட இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வாங்கிட்டு வந்தியா, இது நம்ம ஊர்லேயே சீச்சின்னு கிடைக்குதுன்ற. நீங்களும் அப்படிதான் வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்க, அது வேற விஷயம். ஸோ the first myth to be broken is you don't have to feel really ashamed about earning or being wealthy. Nothing wrong in that. நீங்கள் தமிழ் சினிமாவை பல ஆண்டு காலமாக நான் பார்த்து வருகிறேன். அதில் எல்லாத்துலேயும் நம்ம திரு எம்ஜிஆர் அவர்கள்லாம் கதாநாயகனாக நடிக்கிற போது அவரோட ரோல் மாறிக்கிட்டே வரும். மீனவனாக வருவார், விவசாயியாக வருவார், ஆசிரியராக வருவார், விதவிதமாக கஷ்டப்படுற எல்லாமே அவர் மாறிக்கிட்டே வருவார். ஆனால் வில்லன் மாறவே மாட்டார். அதே நம்பியார், அதே கோட்டு போட்டு அதே சுருட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பார். எப்பவும் பணக்கார வீட்டில் உட்காந்துருப்பார். மத்தியானம் கூட பல கோட்டை கழட்டாமலே இருப்பார். நம்ம சீரியலில் மத்தியானம் வீடுகளில் இருக்கிற பெண்கள் 7 முழம் பூ வச்சுக்கிட்டு சீரியலில் காட்சி வரும். எப்படிம்மா மத்தியானத்தில் இவ்வளோ பூ வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கீங்க? அப்போ என்ன எசன்ஸ்னா, பணம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் பணக்காரனை யாருக்கும் பிடிக்காது. அதுதான் எசன்ஸ். அதில் எல்லாருக்கும் பணம் பிடிக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மித் யார் என்ன சொல்கிறாங்கன்றது இல்லை, எனக்காகவும் என் எதிர்காலத்துக்காகவும் என் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காகவும் மாத்திரம் அல்ல. நான் விட்டு சென்று இங்கே வந்துட்டேன்ல, நான் திரும்பி போவேனான்ற சந்தேகம்தான். அநேகமாக வாழ்க்கை இங்கே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை திரும்பி போகிறதுனாலும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு தான் நான் யோசிக்கவே முடியும். ஆனால் நான் விட்டு வந்த மண்ணுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு உங்களில் பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு கூட பணம் தேவை, அதற்கு கூட பணம் தேவை. என்ன கொடுக்கும் செல்வம் என்று வள்ளுவர் சொன்னார். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நீங்கள் எல்லாம் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளை கஷ்டப்பட்டு ஈட்டுகிறவர்கள். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிசர்வ் வெல்த். 3 விஷயம் அவர் ஸ்ரீராம் சார் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு என்ன தேவை? பணத்தை பாதுகாக்கிற போது growth, பணம் வளரணும். நீங்களே உழைச்சி 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 பணத்தை ஈட்டிக்கிட்டே இருக்க முடியாது. 30 வயசில் வேலை செஞ்ச மாதிரி 50 வயசில் உங்களால் வேலை செய்ய முடியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க நான் அதே மாதிரி ஃபிட்டாக இருக்கேன்னு, ஆஃபீஸில் ஒத்துக்க மாட்டேன்றான். ஹீஸ் யுவர் நியூ பாஸ்ன்றான். உங்களோட 10 வயசு கம்மியாக இருக்கான். தட் இஸ் ரியாலிட்டி. அதுதான் நடக்கும். நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் விரும்பலையோ, you will become slowly dispensable every day, both in your house and at your work. அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் அவ்வளோ நல்ல ப்ராசஸஸை க்ரியேட் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் இல்லாமல் கூட உங்கள் ஆஃபீஸ் நல்லா நடக்கும். நீங்கள் தான் நினச்சிட்டு இருப்பீங்க நான் இல்லாமல் என் வீடு நடக்கவே நடக்காது. சூப்பராக நடக்கும். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நான் 24 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எல்லாம் நல்லா தான் நடந்தது. ஆஃபீஸ் ரொம்ப நல்லா நடந்தது. அதெல்லாம் நடக்கும். ஸோ நாம் மனதளவில் ஒரு கட்டம் வரை உழைத்தது மாதிரி ஒரு கட்டத்துக்கு பிறகு உழைக்க முடியாது.
அப்போ அந்த கட்டத்தில் எப்படி இருக்கும்னு நீங்கள் இப்போவே பிளான் பண்ணலைன்னா, அதுதான் நான் சொன்னது, வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். இந்த இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயும் கேட்பாங்க, 5 years from now how do you see yourself? நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையாமா. 5 years from now யாருக்கு தெரிஞ்சுது? 2020 எவ்வளோ கம்பெனிஸ் பிளான் போட்டாங்க. 2019 டிசம்பரில் உட்காந்து எல்லா கம்பெனிஸும் நாங்கள் அடுத்த வருஷம் அப்படி வளருவோம், நாங்கள் அடுத்த வருஷம் கொரோனாடா, யாருக்கா தெரிஞ்சுதா? அது யாருக்கு தெரிந்தது? ஸோ அன்சர்டனிட்டிஸ் ஆர் தேர். பட் டிஸ்பைட் அன்சர்டனிட்டிஸ் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும், என்னுடைய கெரியர் எங்கே இருக்கும், நான் எவ்வளவு பணம் அதற்குள்ளே சேர்த்து வைத்திருக்க முடியும். அதுக்கு தான் அந்த 3 விஷயம். ஒன்று growth, 2வது இன்கம், 3வது ப்ரொடெக்ஷன். இதை 3ம் கலந்ததாக நம்ம தாலி மில்ஸ் சாப்பிட்ற மாதிரி, சரவண பவன்லையோ எங்கேயோ தாலி மில்ஸ் சாப்பிட்றோம்ல, இந்த வெளிநாட்டுக்காரங்க பெரும்பாலும் ஒரே ஐட்டம் வச்சுட்டு அதையே தின்னுட்டு இருப்பாங்க. ஒரு காஃபியை 9 மணி நேரம் குடிக்கிறான் சார், நமக்கு ரத்த கண்ணீர் வருது. நம்ம சாப்பாடு அப்படி கிடையாது, அது தாலி மீல்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம். அதே மாதிரி க்ரோத்துக்காக இவ்வளவு, இன்கம்காக இவ்வளவு, ப்ரொடெக்ஷனுக்காக இவ்வளவு. அதில் ரொம்ப முக்கியமானது ப்ரொடெக்ஷன் தான். ப்ரொடெக்ஷன் என்பது ப்ரொடெக்டிங் த மனி தட் யூ சேவ்ட் என்பது மாத்திரம் அல்ல, ப்ரொடெக்டிங் யுவர் ஓன் செல்ஃப். எவ்வளோ பேருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, எவ்வளோ பேருக்கு குறிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. ஏனென்றால் ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். கட்டாயமாக ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இதை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும். இந்த தெளிவை நோக்கிய ஒரு பயணத்தில் யாருடைய துணை நமக்கு இருக்கிறது? அவர் பேசுகிற போது சொன்னார், ஏதாவது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண திடீர்னு தான் நமக்கு ஞானோதயம் வரும். அதுவும் நமக்கு எப்படி ஞானோதயம் வரும்னா, மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகும். இந்தியன் மார்க்கெட்டில் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக் மார்க்கெட்டு ஏதாவது அதனுடைய இண்டெக்ஸு 60 இருக்குது, 50 இருக்குது, ஏதோ ஒன்றுத்தில் இருக்குது. நீங்கள் ஆமாம் ஏறுதில்ல, ஆமாம் ஏறுதில்ல, ஆமாம் ஏறுதில்லைன்னு நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே விஷம் மாதிரி ஏறிடும். திடீர்னு ஒரு நாள், அப்பா இவ்வளவு ஏறிடுச்சு நான் வாங்குறேன்னு என்னைக்கு வாங்குறீங்களோ அடுத்த நாள்லேருந்து படப்பட நமக்கு என்ன தோணுன்னா, யாரோ ஒருத்த மூலையிலன்னு பார்த்துட்டு இவ என்னைக்கு வாங்க ஆரம்பிக்கிறாளோ அன்னிலேந்து விழணும்னு யாரோ திட்டம் போட்ட மாதிரியே நமக்கு இருக்கும். ஸோ யூ மிஸ் த பஸ். மார்க்கெட் கீழே விழற போது என்ன செய்யணும், அப்போ தான் வாங்கணும். நம்ம வாங்க மாட்டோம், தப்ப தப்பான்னு விழுது, இப்போ வாங்கினா என்ன செய்யுதுன்னு சும்மாவே இருப்போம். மார்க்கெட் ஏறுற போது விற்கணும், நமக்கு அப்போ தான் வாங்கணுன்ற அர்ஜே வரும் நமக்கு. ஸோ இதெல்லாமே ஏன்னாக்க நமக்கு அந்த மந்தையாட்டு மனப்பான்மை நம்ம பலருக்கு இருக்கிறது. நான் இனி சேர்த்து தான் சொல்கிறேன், மந்தையாட்டு மனப்பான்மை. என்ன மந்தையாட்டு மனப்பான்மை? உஷா கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாலான்னு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா, அதை விட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தப்பான காரணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ are you ready for investing in the Indian market, and why should you invest in the Indian market? பிகாஸ் இது மனப்பூர்வமாக ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் மாதிரிலாம் நான் பேசலை. மார்க்கெட்ஸை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அது நம்ம இடம், அது அதில் என்ன நடக்குதுன்றதை பற்றி நமக்கு இன்னும் கூடுதலான விவரங்கள் எப்பவுமே அவைலபிளாக இருக்குது. இரண்டாவது, ஐ திங்க் தெர் இஸ் எவ்ரி ப்ராமிஸ் தட் இந்தியா இஸ் டெஃபினெட்லி க்ரோயிங். இட்ஸ் டெஃபினெட்லி க்ரோயிங். 25% டேரிஃபு, 50% டேரிஃபு, நீ என்ன தான் ஏறினாலும் இன்னும் அசராமலே நிற்கிற ஒரு தன்மை இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் தாய்நாட்டு பாசம், என் மண்ணின் மீது, அதெல்லாம் விட்டுருங்க சார். பணம்னு வர்றபோது ரொம்ப இமோஷன்ஸை ப்ளே பண்ண விடக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் அஸ் அன் இன்வெஸ்டர் யோசித்தாலே இன்றைக்கு இட் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் டு இன்வெஸ்ட். ரொம்ப பெரிய ஆட்கள், நமக்கெல்லாம் அவ்வளோ காசு கிடையாது, நமக்கு இருக்கிற கொஞ்சம் பணம் பத்திரமா இருக்கணும். நம்ம பார்க்குற போது இட் இஸ் அ குட் பெட் டு இன்வெஸ்ட் இன் தி இந்தியன் மார்க்கெட்ஸ். அது முதல், அந்த டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். அதை எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது என்ன செய்வது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு கட்டாயமாக எனக்கு தெரியும். இந்த இன்ஸ்டாவில் இந்த ஸ்டாக்கை மாத்திரம் வாங்கிடுங்க நீங்கள் அப்படின்றவங்கள தயவு செஞ்சு நம்பக்கூடாது.
எல்லாம் போகிற வரதெல்லாம் ரீல்ஸ் போடுதா. திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டில் என் பொண்ணு என்கிட்ட இதை பாரு, பேரண்டிங்னா எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோன்னு வந்து ஒரு இன்ஸ்டா ரீலை கொண்டு காமிச்சான். அதில் வேறு அவளுக்கு வருத்தம், அவள் அனுப்புகிற ரீல்ஸ் எல்லாம் நான் பார்க்கலன்னு. அவள் அனுப்புகிற ரீல்ஸை நான் பார்த்தா என் வாழ்க்கையில் எனக்கு வேறு எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதை எடுத்து பார்த்தா நீளமாக ஒரு பையன் பேசுகிறான் எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும்னு. அப்புறம் விசாரிச்சே தெரியுது அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதை வாங்கணும், திடீர்னு நேத்திக்கு கிளம்பி வந்த சில பேர்லாம் வாங்கிட்டீங்களா இந்த ஸ்டாக்கில், நாளைக்கு இது 1000 ரூபாய் ஏற போகுதுன்றான். இன்னும் பிரம்மாட்டேருந்து இவனே வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி. எந்த கம்பெனி சேர்ந்தோம் அவனுக்கு எவ்வளோ காசு கொடுத்தான்னு நமக்கு தெரியல. ஸோ யூ ஷுட் கோ டு பீப்புள் ஹூ யூ ட்ரஸ்ட் ஃபார் அட்வைஸ். அப்படி அட்வைஸ் பண்ணுற போது உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கும், உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்குற அட்வைஸ் தான் உங்கள் அக்காவுக்கும். எங்கள் அக்காவுக்கு வேறு சொல்லியிருக்காங்க, எனக்கு வேறு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு நீங்கள் ஒன்று, இஃப் அட் ஆல் யூ ஹேவ், அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னன்றது தான். எங்கள் பிள்ளைங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணுன்றதா, இந்தியாவில் வீடு கட்டணுன்றதா, இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டா அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்றதா, எதுவுமே இல்லை. நான் போய் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு நல்ல வீடு வாங்கி சந்தோஷமாக நான் வாழ போகிறாங்க. எது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்? தெர் ஆர் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் தெர் ஆர் லாங் டேர்ம் கோல்ஸ். ஆல் ஆஃப் அஸ் நோ அபவுட் இட். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்றது அடுத்த வெக்கேஷனில் வந்து யூரோப் போகணுங்குது. அது பெரும்பாலும் அவங்க வீட்டுக்காரமாக அவங்கள நச்சரித்து நீங்கள் மேற்கொண்ட ஷார்ட் டேர்ம் கோலாக அது இருக்கும். இட்ஸ் அ லாங் டேர்ம் கோல் இஸ் லைக் ஐ செட், இதெல்லாம் செய்யணுன்றது. உங்களுடைய கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கணும். ஸோ இதை வந்து கட்டாயமாக நாம் மேற்கொள்ளணும். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறவங்க, இல்லை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டே விடுங்க, த ஃபர்ஸ்ட் லெசன் டு லேர்ன் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அது ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டாக்க யூ கேன் ஸ்டெப் இன் டு எனி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது என்ன? நம்ம என்ன ஆச்சரியம் பாருங்களேன், நம்ம ஸ்கூலில் பித்தாகரஸ் தியரம் படித்தோம். ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். எல்லாருமே கிட்டத்தட்ட அதை படிச்சிருப்போம். நியூட்டன்ஸ் 3 laws ஆஃப் மோஷன்லாம் படித்தது எல்லாருக்குமே நினைவு இருக்கிற அளவு அதை படிச்சிருக்கோம். இது எல்லாமே அறிவுலகத்துக்கு தேவையா என்றால் தேவை. ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னு நமக்கு தெரியவே தெரியாது. சம்டைம்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லணும், பித்தாகரஸ் தியரம் இல்லைன்னா எந்த பில்டிங்கையும் கட்ட முடியாது, அப்படியான்னு கிளம்பிடுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை அது தொடலை. நம்ம வாழ்க்கையை எது தொடுகிறதோ அதை பற்றி நம்முடைய பள்ளிகளில் சொல்லித்தரவே இல்லை. நீ இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கியே, அதில் எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட்னு உனக்கு தெரியுமானா அதுவே பாதி பேருக்கு தெரியாது. இஎம்ஐ கட்டுறோம், எவ்வளோ கட்டுறீங்க? அது கட்டுறோம் 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட கட்டுறோம். அப்படியா, எவ்வளோ பிரின்சிபல் அடைச்சிருக்கா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சில பேர் 15 வருஷம் இஎம்ஐ கட்டி முடிச்சுட்டு கடனை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு போவான். ரொம்ப தப்பு. 15 வருஷமும் அவன் வட்டி தான் கட்டியிருப்பான், பிரின்சிபலில் 1 ரூபா கூட அடைஞ்சிருக்காது. இப்போது எவ்வளவு என்னுடைய கடன் பாக்கி இருக்கிறது? அப்படியே தான் இருக்கு ராஜா, வா. ஸோ இதை வந்து பள்ளியில் ஏன் சொல்லித்தரக்கூடாது? இதை ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது அதுதான். தேவிகா மேடம் பேசுகிற போது சொன்னாங்க, அவங்க செய்கிற அந்த சமுதாய பணிகளில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்தது, பள்ளிகளுக்கு போய் பிள்ளைகளுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பற்றி அவங்க குழுவில் இருக்கிறவர்கள் வகுப்பெடுக்கிறார்கள். இன்டகிரேட்டடில் அதை நிறைய இன்னும் கூட அதிகமாக செய்ய போகிறாங்க. இப்போ ஓரளவு அதை ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயங்கள் தெரியணும். பட் இட் இஸ் நெவர் டூ லேட் டு லேர்ன். யூ கேன் ஸ்டார்ட் ஈவன் டுடே. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இங்கே இருக்கிறவங்களை யாராவது இளைஞர்கள் இருந்தால், 20 வயசு 25 வயசு இருந்தால், இஃப் யூ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஏர்னிங், இன்னிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு 20,000 ரூபாய் சேமிச்சா, இல்லை ஒரு 10,000 ரூபாய் சேமிச்சா, இன்னும் 30 வருஷம் கழிச்சு, அஸ்யூமிங் தட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிமைன்ஸ் அட் 7% அண்ட் இன்ஃப்ளேஷன் வில் நாட் கிராஸ் அபவுட் 4% ஆர் சம்திங் லைக் தட், ஒரு 25 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இருக்கும். ரொம்ப சிம்பிள் மேத் இது. ஒரு 25 வயதானவர் 25 வருஷங்கள் ஆனால் விடக்கூடாது. இந்த மாதம்தான் நான் வந்து வேறு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், என் கேர்ள் ஃப்ரெண்டு iPhone 17 கேட்டால் இந்த மாதம் முடியாதுன்னா அப்படி விடக்கூடியதே இல்லை. ஒவ்வொரு மாதமும் செஞ்சால். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இஸ் அபவுட் இன்வெஸ்டிங் எவ்ரி மந்த் வித்தவுட் எனி பிரேக். அண்ட் செகண்ட் இஸ், உங்களுடைய வருமானத்தில் எங்கள் வீட்டு செலவு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
துபாயில் இருக்கிறவங்களுக்கு கணக்கே இல்லாமல் செலவழிப்போன்னு சொல்ல முடியாதுல்ல, எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கணும்ல. எவ்வளவு உங்கள் வீட்டு செலவோ, ஒரு 6 மாதத்துக்கு செலவு எவ்வளவோ அந்த தொகையை தனியாக ஒதுக்கி ஒரு எஃப்டிலையோ எதுலையோ ஒன்றுல கட்டாயம் போட்டுக்கணும். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் ஸ்டார்ட் ஏர்லி. இஃப் யூ ஹவ் நாட் ஸ்டார்டட் ஏர்லி, அட்லீஸ்ட் ஸ்டார்ட் லேட். ஆரம்பிக்காமலே இருக்கிறதோட லேட்டாக ஆரம்பிக்கிறது எவ்வளோ பரவாயில்ல. நிபுணர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். எதில் செஞ்சால் சரியாக இருக்கும் அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க. இன்டகிரேட்டட் மாதிரியான நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட் தே ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூ. உங்களோட கோல்ஸ் என்னன்னு கேட்டுட்டு எது உங்களுக்கு சரியானது என்பதை அவங்கள்ட்ட மாத்திரம்தான் கேட்கணும்னு இல்லை. நாங்கள் சொலிசிட்டேஷனுக்காக சொல்லலை. உங்களுக்கு யாருக்கு அந்த அறிவு இருக்குன்னு தோணுகிறதோ அவர்களுடைய ஆலோசனையோடு அது செய்யும். மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்காதீங்க, அது மாதிரி நடக்காது. அது இது ஒன்றும் ஒரே நாளில் பணக்காரனாக இருக்க நாம் ஒன்றும் அண்ணாமலை ரஜினிகாந்த் கிடையாது. இது டைம் எடுக்கும். இது ஒரு நீண்ட பயணம். நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான்ன்றது எல்லாருக்கும் தேவை. நீங்கள் உங்கள் 40 வயசில் இருக்கும்போது 45 வயசுக்கு போயிட்டீங்கன்னா ஆஸ்க் யுவர் செல்ஃப் வெதர் யூ ஹேவ் அ ரிட்டையர்மெண்ட் பிளான். அப்படி ரிட்டையர்மெண்ட் பிளானை இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கலைன்னா just decide whether you want to invest in India or elsewhere. If it is in India, then think about how you want to invest structurally. திடீர்னு கொண்டு போகிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனால், ஏன்னா ரிப்பேட்ரியேஷன் ரூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் அதை மாதிரி செய்ய முடியுமான்னு யோசிங்க. அது எதற்கு தேவை என்று உங்களில் யாருக்காவது ஒரு கேள்வி இருந்தால் அதற்கு பதில் சொல்லுவதற்காக சுஜாதாவினுடைய ஒரு சிறு கதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அண்ணன் தம்பி இருக்காங்க. அம்மா அண்ணன்ட்ட 6 மாதம் இருப்பாங்க, தம்பிகிட்ட 6 மாதம் இருப்பாங்க. அப்பா சமீபத்தில் காலமாயிட்டார். அம்மா சொல்லாங்க, ஏய் ஒரு இடமா என்னை வைங்கடா, மாற்றி மாற்றி பண்ணாதீங்கடா, கஷ்டமாக இருக்குடா. தம்பி சென்னையில் இருக்கார், அண்ணன் டெல்லியில் இருக்கார். அம்மா கேட்குறாங்க, ஆனால் தம்பியும் அண்ணனும் எப்படி இருக்காங்களோ தெரியல, அவங்க மனைவிகள் நிச்சயமாக கணக்கு சரியாக வச்சுருக்காங்க. எப்போ 6 மாதம் முடியும் என்பதை பற்றி சரியாக கணக்கு வச்சுருக்காங்க. இப்போ தம்பிகிட்ட இருக்காங்க அம்மா. அவங்க தம்பி மனைவி சொல்லிட்டாரு, 6 மாதம் முடிய போது உங்கள் அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்புங்க. இவர் உடனே மெசேஜ் அனுப்புகிறாரு, 6 months முடிய போகுது, நீ அம்மாவை கூட்டிகிட்டு போறியா, நானே கொண்டு வந்து விட்டுட்டான்னு. உடனே அண்ணன் பதிலுக்கு மெசேஜ் அனுப்புகிறா வாட்ஸ்அப்பில், என்னை டெப்டேஷனில் போட்டுட்டாங்கப்பா, நான் துபாயில் போய் இருக்க போகிறேன் ஒரு 2-3 மாதம். நீ அதனால் ஒரு 6 மாதம் நீ இந்த தடவை கூடுதலாக சேர்த்து வச்சுக்கோ, அப்புறம் நான் 1 வருஷம் அம்மாவை சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அண்ணன் பதில் சொல்கிறார். தம்பி மனைவி ரணபத்ரகாளி ஆகிட்டாங்க. உடனே உங்கள் அண்ணனுக்கு 3ஆவது தடவை டெப்டேஷன் போடுறாங்களா, என்ன கதை இது? எல்லா தடவையும் இப்படி தான் பண்ணுறாங்க, இந்த தடவை நான் ஏமாறவே மாட்டேன், கொண்டு விட்டுருங்கன்னா கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே தம்பி அண்ணனும் மாறி மாறி வாட்ஸ்அப் போர், நீயா நானான்னு இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க. தம்பி என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் அப்பாவுக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் தான் இவங்க வீட்டில் வர தகராறெல்லாம் தீர்த்து வைக்கிறவர். அவரை கூட்டிகிட்டு வர அவருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வாங்க, ஒரு பஞ்சாயத்து இருக்குது, நீங்கள் தான் சரி பண்ணி வைக்கணும். அவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே சொன்னார், இது பாருப்பா, இனிமேல் நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டாம். என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, அதுவே ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு. என்ன முடிவு? உங்கள் அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் போய்கிட்டே இருந்தது. அவர் காலம் முடிகிற மட்டும் தீர்ப்பே வரல. இப்போ தீர்ப்பு நேற்றுக்கு தான் வந்திருக்கு. உங்கள் அப்பாவுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் ஒர்த்து அந்த ப்ராப்பர்ட்டியோடது. உங்கள் அப்பாவோட லீகல் ஹேரு உங்கள் அம்மா தான் முதல்ல, அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் போகும். இவ்வளவு பணம் வந்திருக்கே, அதனால தனியாக ஒரு வீட்டை போட்டுக்கிட்டு, இல்லை எவ்வளோ ஹோம்ஸ் இருக்குது, கோயம்புத்தூர் பக்கம் இருக்குது, அசிஸ்டட் லிவிங் இருக்குது, சந்தோஷமாக அவங்க இருக்கலாம், அதனால் பிரச்சனை தானே தீர்ந்து போயிடுச்சுன்னு நண்பர் சொன்னார். உடனே தம்பி ஃபோன் எடுத்து அண்ணனுக்கு வேகமாக மெசேஜ் பண்ணார், தாயிற் சிறந்து கோவிலும் இல்லை. அம்மா என்றால் அன்பு, பெற்ற தாயை மறக்கலாமா? அதனால் இனிமேல் அம்மா என்னோடவே இருக்கட்டும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணா அப்படின்ட்டு சென்ட் அமுத்துறதுக்குள்ளே டிங்குன்னு அண்ணன்ட்டேருந்து மெசேஜ் வந்தது. தம்பி, நான் யோசித்து பார்த்தேன், டெப்டேஷனா பெரிது, தாயல்லவா பெரிது, அதனால் உடனேயே நானும் உன் அண்ணியும் இன்றே சென்னைக்கு அம்மாவை கூட்டி கொண்டு போவதாக முடிவு செய்தோம்னு அண்ணாட்டேருந்து மெசேஜ் வந்துருச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, சுஜாதா கதையை இந்த இடத்தோடு நிறுத்தி விட்டார். யார்கிட்ட போய் அம்மா இருந்தாங்க, இல்லை தனியாக அசிஸ்டட் லிவிங் இருந்தாங்களெல்லாம் அவர் சொல்லலை. அவரவர்கள் வாழ்க்கை எப்படி போகும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு விஷயம் நாம் நினைவு வச்சுக்கணும், நம்ம கையில் இருக்கிற பணத்தை மிகச்சரியாக பாதுகாப்பதும்
மிகச்சரியாக இன்வெஸ்ட் பண்ணுவதும், நம்முடைய வயதான காலத்துக்காக சரியான திட்டமிடலோடு நாம் இருக்கிறோமான்னு நம்மை நாமே பரிசோதித்து கொள்வதும் நமக்கும் நல்லது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, நம் பிள்ளைகளுக்கும் நல்லது, முக்கியமாக நம்முடைய கௌரவத்திற்கு அதுதான் மிக மிக நல்லது. ஆனால் இனிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியும் இருக்கிறது. இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் இதை ரொம்ப அழகான முறையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திரளான பெரும் கூட்டமாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை அவங்க ஏன் செஞ்சாங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு நிறுவனம் வாடிக்கையாளரை தேடி போவது என்பது ரொம்ப அரிது சார் சொன்ன மாதிரி. ஏன்னா சேல்ஸில் இருக்கிற அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறத சர்வீஸில் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் தேடி வந்து வாடிக்கையாளர்களுக்கு நன்றி சொல்லுகிற அந்த ஒரு நம்முடைய பழைய பண்பாட்டை இன்னமும் கைவிடாத இந்த நிறுவனத்தின் சார்பில் இங்கே வந்து பேசியதும், அவர்களினுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி, சர்வீசஸை பற்றி உங்கள்கிட்ட சொன்னதும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாவற்றையும் விட மகிழ்ச்சி, எப்போதும் எதிரிலேயே இருக்கிற ராஜா சாரை ஒரே அணியிலே இருப்பது போல் பக்கத்திலே வைத்து பார்த்த புதுமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்புக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் திரும்பவும் என்னுடைய நெஞ்சம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பெரியவர்களே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா, இல்லை இப்படியே முடிச்சிடலாமா? இவ்வளவு நேரம் மிக அருமையாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாற்றினார். இடையிடையே இங்கிலீஷில் பேசினாங்க, கவனிச்சிங்களா? அதுக்காக தான் அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து இங்கிலீஷில் சொன்னாங்க. புரியுதா? நிறைய விஷயங்களை அவங்க அழகாக சொன்னாங்க. சுஜாதா கதை, அதே மாதிரி நாங்கள் மேடைக்கு வர்றதுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குன்றதையும் சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து அதே சேலையை கட்டியிருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதே வேட்டின்னு எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அது ஒரே கலர், ஒருத்தர் சொன்னதில்லை. அதனால் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்னென்ன கேட்குறது பொது வழியிலன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னா ஒருத்தர் வருவார், வந்து என்ன நீங்கள் மேடையில் சண்டை போடுறீங்க, இங்கே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன இட்லி எடுத்து எரிகிறதா, என்னையா செய்யுது? எல்லாத்தையும் இந்த மக்கள் விசாரிப்பாங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. அதுதான் நம்ம ஊர், அங்கே தான் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். எல்லாமே ஒழுங்காக இருந்தால் நமக்கு நம்ம ஊர் மாதிரி இருக்காதுங்க. நீங்கள் வெளிநாடுகளில் ஹார்ன் அடித்து பார்த்துருக்கீங்களா? இங்கே கூட அடிக்கிறது இல்லைல்ல, அடிக்கிறாங்களா? ஆனால் நம்ம ஊரில் வண்டியை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணேன்னு ஹார்ன் அடிப்பான். ஹார்ன் இல்லைன்னா வண்டியை விலைக்கே வாங்க மாட்டாங்க. பிரேக் இல்லைன்னா கூட வாங்கிடுவான், ஹார்ன் இல்லைன்னா வாங்க மாட்டான். நமக்குன்னு சில மெத்தடாலஜிஸ் வச்சிருக்காங்க. கண்ணாடி இறக்கி துப்புவான், எதை நினைச்சு துப்புறான்னு நமக்கே தெரியாது. உலகத்தை நினைச்சு துப்புறானா, அவனை நினைச்சு துப்புறானா, சைடில் போறவனை நினைச்சு துப்புறானா, சில விஷயங்களை நம்ம வச்சு நிறைய பழகிருக்கோம். ஒரு இடத்துல கியூவில் நின்று நம்ம பார்த்துருக்கோமா நம்ம ஊரில்? ஏதாவது நின்னான்னா அப்படி சிரிப்பாங்க, இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்தாது, இவன் என்னைக்கு முன்னேற போறா, இவன் கியூல தான் நிற்பான். ஏன்னா ஒழுங்கீனம் அப்படின்றது அதிகம் இருந்தாலும் நமக்கு என்னவோ நம்ம ஊர்னா ஒரு தனி சந்தோஷம் தானங்க. மதுரை மாதிரி ஒரு சாப்பாட்டு ஏரியா எங்கேயாவது இருக்குங்களா? என்ன வேணும், நடுராத்திரி 12 மணிக்கு சுட சுட இட்லியை கொண்டாந்து அப்படி வச்சு அதுக்கு ஒரு 4 சட்னியை வச்சு சாம்பாரை ஊற்றி அந்நேரம் வேகமாக வாங்கி சாப்பிட்டுட்டு, அண்ணே வடை போடலைன்னு கேட்பான். டேய் மிட் நைட்டில் எவன்டா வடை போடலாம்ண்ணே, நாங்கள் தான் வர்றோம்லன்னு வா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அழகு இருக்குல்ல. நம்ம ஊரில் இல்லாத கோயில்களாங்க எத்தனை அழகு, எத்தனை பேரழகு. நம்ம ஊரில் இல்லாத திருவிழாக்களாங்க, நம்ம ஊரில் இல்லாத தின்பண்டமா என்ன இல்லை? நம்ம ஊரில் அத்தனையும் இருக்கு. எங்கே தான் போனாலும் நிறைவாக நீங்கள் வந்து இருக்க விரும்புகிற இடம் இருக்குல்ல, அது நம்ம ஊர் தான் அப்படின்னு பாரதி மேடம் சொன்னாங்களே, அது ரொம்ப உண்மை. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் பண்ணக்கூடாது, நீங்கள் இடையில கொஞ்சம் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அதுக்கு மத்தியிலே நீங்கள் ஒரு இவ்வளவு
நேரம் கேட்டிங்கன்னா உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் பாராட்ட வேண்டும். ஒவ்வொருவரையும் பாராட்ட வேண்டும். பணத்தை பற்றி, அதனோட அருமையை பற்றி, எதிர்காலம் என்ன ஆகும்லாம் சொன்னாங்க. அந்த பயம் எல்லாருக்குமே வந்துடுது. இந்த மிடில் ஏஜ்ன்றது சீக்கிரமே போயிடுதுங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் அது வந்துடுது. இல்லை கல்யாணம் ஆன அடுத்த மாதமே வந்துடுது. அதான் உண்மை. அந்த அம்மா நம்மளை இறங்க பார்த்துச்சுன்னா மிடில் ஏஜ்னு அர்த்தம். இந்த பயம் வந்து கொஞ்சம் எந்திரிச்சிட்டான்னா மிடில் ஏஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே எங்கே இதை முடி நரைக்க ஆரம்பித்தோன்னே சீக்கிரமே வந்துடுது. முதுமைன்றதும் இப்போல்லாம் படுவேகமாக வருது. ஏன்னா ஓடி ஆடுறது இல்லை, ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறோம், பயங்கர டென்ஷனில் இருக்கிறோம். யாரை எப்படி செட்டில் பண்ணுறதுன்னு தெரியலை, எதை சரி பண்ணுறதுன்னு தெரியலை. அப்புறம் மேடம் சொன்னாங்க, நீங்கள் 45 வயசில் ரிட்டையர்மெண்ட்டை பற்றியெல்லாம் யோசிக்கணும்னு. இப்போல்லாம் பல கம்பெனிகளே நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்குது. நம்ம யோசிக்கிறோமோ இல்லையா, அவன் யோசிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுறான். அது ஒரு நெருக்கடி எல்லா நாடுகள்லையும் இருக்குது. உங்களுக்கு தெரியல, யூஎஸ்ஏல நேற்று 1 லட்சம் பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா ஐயா? இங்கே இந்த ஊரில் நியூஸ் வராதோ? நம்ம அண்ணாச்சி சொல்லி 1 லட்சம் பேர் ஒரே நாளில் ரிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணாச்சி தான். அந்த காலத்தில் இந்தி சீனி பாய் பாய் நாங்க, இந்தியாவும் சீனாவும் நண்பர்கள். அது மாதிரி நம்ம அண்ணாச்சி தான். இங்கேருந்து யார் வந்தாலும் என்ன செய்ய, அது பரிசு தான் அவருக்கு கிடைக்கல. எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு. நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிடலாம், அப்போவாது இந்த 50% குறைப்பாரு. என்ன செய்யறதுனே தெரியும். எது இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எத்தனை தான் உங்களை தங்கத்தட்டில் வச்சு பார்த்தாலும் நீங்கள் இந்திய குடிமகன்தான். அங்க இருக்கிற தைரியம், கம்பீரம், மெட்ராஸில் இறங்கினோன்னே இருக்கிற அந்த கம்பீரம் வருமா? இறங்கி நடக்கும்போது இருக்கிற கம்பீரம் வருமா? கண்ணாடிக்கு அப்போ வெளியில் இருக்கிற அந்த ஆளை பார்க்கும்போது, என்ன நம்ம பெரியப்பா வந்திருக்கான், இவன் எப்படி வந்தா, நான் அவனுக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரலையே, இவன் எதுக்கு வந்தா அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நம்ம போய் பார்க்குறோம்ல. வராதவன்லாம் வந்திருக்கான், அப்போ ஏதோ வில்லங்க வச்சுருக்கான், இப்படி ஏதோ ஒரு 2-3 கற்பனையில் வச்சுக்கிட்டு தானே போகிறோம் இல்லையா? நம்ம ஊர் தாங்க சிறப்பு. அதை ரொம்ப அழகாக பாரதி பாஸ்கர் பேசுனாங்க. அவங்களுடைய சிந்தனை, அதில் விளைந்த கருத்துக்களை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இடம் வாங்கி போடுறாங்க, அது ஒவ்வொருத்தருக்கு விருப்பமானது. நிறைய பேர் வீடு வாங்கி போடுறாங்க, எவனையாவது வாடகைக்கு விடுறாங்க, அப்புறம் அவன் போக மாட்டேங்கிறான், வாடகையும் தரமாட்டேங்கிறான். சென்னையில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இது மாதிரி வீடை வச்சு உள்ள ஒருத்தன் வந்துக்கிட்டு, அவன் சினிமா கம்பெனி, ஐயோ அந்த அம்மா படுத்தி எடுத்துருச்சு, பெரிய இடத்த சிபாரிசு பண்ணி அவங்கள வெளியேற்ற வேண்டியதாக போச்சு. அதாவது அந்த மாதிரி சில நேரங்களில் சொத்து வந்து இடைஞ்சலாகவும் ஆகும். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும், அது பத்திரமா இருக்கணும், வளரவும் செய்யணும்னா இந்த நிறுவனங்கள் மாதிரி நிறுவனத்தில் நீங்கள் ஆலோசனை பெற்று இணைந்து இருந்தால் உங்கள் பணம் உத்தரவாதத்துக்கு இவங்க கேரண்டி. அதுக்கு தாங்க இன்டகிரேட்டட் வந்திருக்கிறாங்க. அதை வந்து அவங்க எளிமையாக சொல்லிட்டாங்க. எங்களை கூப்பிட்டு ஏன் சொல்ல சொன்னாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் சொல்லக்கூடாது, நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது, அவங்களாவது ஓரளவு தெரியும். ஆனாலும் மக்களுக்கு 4 பேருக்கு அறிமுகமானவன் ஒரு 30 வருஷம் மேடையில் இருக்கிறாங்களே, அதனால் இவங்க சொன்னால் மக்கள் கொஞ்சம் கேட்குற மாதிரியாவது உட்காந்துருப்பாங்களே, அப்படி தானேங்க? உண்மையே இல்லையாங்க? ஒரே ஒரு நிகழ்ச்சி, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா இல்லை முடிச்சிடவா? ஏன்னா கச்சேரி வேறு இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடுவாங்க. பொன்மாலை பொழுது அவங்களோட எங்களுக்கு ரொம்ப தெரியும். உலகத்திலே ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டை வச்சுட்டு பேசுறது. இந்த ஹாலில் ஒரு எக்கோ இருக்குது, சாப்பாடு பக்கத்தில் வச்சு பேசுறது இருக்கு பாருங்க, அது பெருங்கஷ்டம். இந்த லைன்ஸ் கிளப்லாம் அந்த ஏசி ஹாலில் கடைசியில் சாப்பாடு வச்சுருப்பாங்க. நாங்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் கூடுதலாக பேசுனோம்னா அந்த சர்வ் பண்ணுறாங்கல்ல, தொப்பியோடு இருக்காங்க, அவன் வந்து இந்த சிக்கனை வறுத்துருக்கும்ல, அந்த மூடியை திறந்து மூடிடுவான். அங்கேருந்து அந்த வாடை இங்கே வரும், ஏசியில் கூட்டம் அப்படியே திரும்பும். அதுதான் பாப்பையா சார் பெல் அடிக்கிற மாதிரி.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ முடிடா, சிக்கன் ஆறி போகுது. அது மாதிரி ஒரு நெருக்கடியான கால். இருந்தாலும் இந்த ஊரில் எனக்கு நடந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த காலம் 20 வருஷம் முன்னாடி 2000 அதிகம் நான் வெளிநாட்டு பயணம் போனதில்லை. அப்போ இருந்தது பழைய துபாய் ஏர்போர்ட். நானும் பாப்பையா சார் தலைமையில் ஒரு சின்ன குழு, அதில் பாரதி பாஸ்கர் அம்மா அப்போ இல்லை, இவங்க பின்னாடி தான் வந்தாங்க எங்கள் டீமுக்கு. நாங்கள் எல்லோரும் இங்கே பஹ்ரைனில் ஒரு 3 நாட்டில் பேசுகிறதுக்காக வந்தோம். அப்போது நான் எங்கள் பேங்க்கில் வேலை பார்த்து அடிக்கடி லீவ் எடுக்கிறதுனால கூட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் காசு கொடுத்து நகை வாங்க சொல்லுவாங்க. ஆமாங்க, இல்லாட்டி நான் கிளம்புனோடனே அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அவன் பாட்டுக்கு போயிடான் ஃபாரினுக்கு, நாங்கள் தானே கிடைச்சோம் அப்படின்னு. அதனால் நான் அவ்வளோ பேர்கிட்ட காசு கலெக்ட் பண்ணி 90,000 ரூபாய், அந்த காலத்தில் 90,000 rupees in 2002 or 2003, எனக்கு சரியாக நினைவில், அதை கொண்டு கலெக்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் நகை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அப்போல்லாம் நகை வாங்கிட்டு போனால் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் நகையை போட்டிருந்தாலே பிடிச்சிக்குவாங்க, காதை அத்துவாங்க. அப்படி ஒரு காலத்தில் நான் இந்தியன் ஏர்லைன்ஸ்னு அப்போ ஒரு விமானம் இருந்தது, அதில் தான் வந்தோம். அது சென்னையில் கிளம்பி ஹைதராபாத் அங்கே கொஞ்சம் பேர் ஏற்றிக்கிட்டு துபாய் வரும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்தோம். இப்போ இந்த 90,000 rupees-ஐயும் செக்இன் லக்கேஜில் நான் வச்சுட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? முன்ன பின்ன போயிருந்தா தானேங்க எனக்கு நல்லா தெரியும். சரி, ஃபாரின் போகிறமேன்ட்டு வேகமாக 90,000-ஐயும் இங்கே உள்ளே வச்சு செக்இன் லக்கேஜில் வச்சு லாக் பண்ணி அதை கொண்டாந்து உள்ளூரில் அங்கே கொடுங்க, ஏன்னா நம்ம முதல்ல போகிறோம்ல, அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி வச்சுட்டு சென்னையில் வண்டி ஏறியாச்சு. என் கையில் இருந்தது என் பாஸ்போர்ட்டும் ஒரு சாம்சங் பழைய மாடல் ஃபோனும், அது 2 தான் இருக்குது. ஒரு பேண்ட்டு கர்ச்சீஃப் இவ்வளோ தான் இருக்குது. வந்தோம், திரும்பி பல மணி நேரம், ஏன்னா ஹைதராபாத்தில் நிற்கும், திரும்பி வரும். மிட் நைட்டில் இறங்குச்சு. இங்கே இறங்கினா எல்லாரும் 5 பேர் நினைக்கிறேன். நாங்கள் பாப்பையா சார் பையனும் அப்போ வந்தார், 5 or 6 பேரும். எல்லார் லக்கேஜும் வந்துருச்சு, ஏன் லக்கேஜ் வரல. சந்தோஷமா இருக்குமே. இது நடந்தது 100% சத்தியம். ஏன் லக்கேஜ் வரல. ஏன் லக்கேஜ் மட்டும் இல்லை, சாலமன் பாப்பையா சாரோட லக்கேஜும் ஒன்றும் வரல. அவர் ஒரு லக்கேஜில் அப்போ தான் அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருந்தார். இப்போ பாரதி பாஸ்கர் சனிக்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் எழுதுகிறாங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஆன்லைனில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிடைச்சா ஏன் அவங்க திருக்குறளை சொன்னாங்க தெரியுமில்ல? அவ்வளவு அருமையாக, நான் வேடிக்கைக்கு சொல்லலை, அவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை, அவ்வளவு அருமையாக ஆங்கிலத்தில் திருக்குறளுக்கு ஒரு விளக்க உரை எழுதுறது எனக்கு தெரிய மேடம் மட்டும்தான். ரொம்ப நல்லா எழுதுறாங்க. பாப்பையா சார் என்ன செஞ்சிருந்தாரு, திருக்குறளுக்கு உரை எழுதியிருந்தாரு. அந்த திருக்குறள் உரை இப்போவும் எங்கேயாவது கிடைச்சா பாருங்க. அது அட்டையில் மீனாட்சி அம்மன் கோயில் படம் இருக்கும். இதுதான் அது அட்டையில் இருந்தது. திருக்குறள்னு இருக்கும், ஆனால் மீனாட்சி அம்மன் கோயில் படம் போட்டு திருவள்ளுவர் படம் இருக்கும். அந்த புஸ்தகத்தை இங்கேருந்து தமிழ்ச்சங்கம் 200 புஸ்தகம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை மட்டும் ஒரு பெட்டியில் வச்சு அவர் எடுத்துகிட்டு வந்தார். அந்த பெட்டியும் காணோம், நம்ம 90,000 காணோம். எல்லாம் முடிஞ்சு இது ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ அந்த டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கா இங்கே டனாட்டா, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க என்னை கூப்பிட்டு போனாங்க. நடுராத்திரி 1 மணி இருக்கும். அங்கே இருக்கிறவங்க பேசுகிற மொழி நமக்கு தெரியல. என் கூட வந்த மற்ற பேச்சாளர்கள்லாம் கம்பீரமாக லக்கேஜோட போகிறாங்க, நான் மட்டும் பரிதாபமாக நிற்கிறேன். அவன் சொன்னான், யூ கேம் பை அப்படின்னா, இந்தியன் ஏர்லைன்ஸ், தென் கோ அப்படின்ட்டான். ஏய், நாங்கள் வந்தது தப்பாடா, அது தே நெவர் சென்ட் லக்கேஜஸ் ப்ராப்பர்லி, கோ அப்படின்ட்டான். எங்கள் கூட எங்களை வரவேற்க வந்தவங்க எல்லாரும் என்னை பார்த்து, ராஜா சார் என்ன டல்லாக இருக்கீங்க, முதல்ல போச்சுடா, ஏன் காசு இல்லை, ஊர் பைய காசு, நான் எப்படி ஊருக்கு போகிறதுன்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்னாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ராஜா சார், நாளைக்கு வந்துடும், பெட்டி ஒருவேளை அவன் ஏற்றாமல் விட்டுருப்பான், நாளைக்கு வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்கள் கிட்ட வரும்போது ட்ரெஸ் தானே இருந்தது அப்படின்னாங்க. இல்லைங்க 90,000 இருந்ததுன்னு. அவர் எப்படி என்னை பார்த்தாரு,
பேசும்போது இலக்கணமாக பேசுறீங்க, லக்கேஜில் கோட்டை விட்டீங்க. எந்த கிறுக்குனா 90,000 அதில் வைப்பானா? அவன் ஸ்கேன் பண்ணி பார்ப்பானே. இப்போ அன்னைக்கு 90,000ன்றது இன்னைக்கு 9 லட்சம் ரூபா கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லி எனக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அழுகையாக வருது. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு மாற்று துணி கிடையாது. இந்த நைட்டில் கடை இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு லுங்கி வாங்கி ஒரு பனியன் வாங்கி எனக்கு கொடுத்து போய் தூங்கியான்ட்டு ப்ரஷ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்த நாள் இங்கே நிகழ்ச்சி. இங்கே ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கும்ல, ஐஸ் கீழே இருக்குமே, அந்த ஸ்டேடியத்தில் தான் நிகழ்ச்சி. அந்த ஸ்டேடியத்தில் நான் பேசணும், நகைச்சுவையாக வேற பேசணும். நானும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன். எனக்கு 90,000 போச்சு. அன்னைக்கு தேதிக்கு எனக்கு சம்பளமே 3,000 ரூபாய் என்னமோ தான். 30 மாத சம்பளம் மொத்தமாக ஒரு இடத்துல காணா போச்சு. நான் என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியல. ஆனால் கூட்டம், பெருங்கூட்டம், 4,000 பேர் இருக்கும். அங்கெல்லாம் அங்கே பெருங்கூட்டம் வரும், சரியான கூட்டம். கூட்டம் வந்தது, நானும் பேசுகிறேன். இந்த கவலைகளெல்லாம் மறந்த மாதிரி நடிக்கிறேன். சார், எங்கள் நிலைமைகள் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. மேடையில் பேசுறது ஒன்றும் ஈஸி கிடையாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பேசுகிறாங்க, ஊர் ஊராக சுற்றுறாங்கன்னு. அங்கே வந்து நின்னாதான் வலி தெரியும். பத்து மணி நேரம் பயணம் பண்ணிட்டு 10 நிமிஷம் பேசுவோம். அதுலேயே அவர் பெல் அடிச்சுடுவார். அப்போ அவர்கிட்ட சொல்ல முடியும், 10 மணி நேரம் வந்ததில்ல, கூட 10 நிமிஷம் கொடுங்க சொன்னால் அடுத்த பட்டிமன்றம் கிடைக்காது. கடைசியில் உண்மையிலேயே மிக கடுமையான மனசோட நான் அன்னைக்கு பேசினேன். ரொம்ப கடுமையான மனசு. அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, அந்த மேடையில் நான் பேசி முடிச்சுட்டு உட்காரும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், இந்தியன் ஏர்லைன்ஸினுடைய கல்ஃப் மேனேஜர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு, அவர் தமிழர் தான், அவர்கிட்ட உங்கள் கதையை சொன்னோம், நான் எப்படியும் அதை செக் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னோன்னே எனக்கு பெரிய சந்தோஷம். கரெக்டாக நைட்டில் 9-10 மணிக்கு முடிஞ்ச உடனே அவர் என்னை கூப்பிட்டு, ராஜா சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு பெட்டி கிடச்சிருக்காங்க எங்கே ஏர்போர்ட்டில், நீங்கள் கிளம்புங்க போங்க, அங்கே எங்கள் ஸ்டாஃப் இருப்பான், அவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், போய் பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பாஸ்போர்ட் இருக்குல்ல, போய் காட்டி கொண்டு வந்துருங்கன்றார். நான் மட்டும் இங்கேருந்து போகிறேன், வேட்டி கட்டியிருக்கேன், நல்ல பொட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அன்னைக்கு அந்த இதில் பொட்டெல்லாம் வச்சாங்க, சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சு இங்கேருந்து ராத்திரி 1 மணி 1:30 மணி இருக்கும். போனால் அந்த பையன் ஒரு கேரளைட், அவன் எனக்கு தெரியாதுல்ல, தமிழ்நாட்டிலே பாதி தெரியாது, நம்ம நடிகரா. அவன் என்னை இப்படி பார்த்தான், சார் சென்ட் யூ, எஸ் சார், கம் வித் மீ. பின்னாடியே லொங்குன்னு ஓடினேன். ராத்திரியெல்லாம் நான் தூங்கலை, முத நாள் பகல்லையும் சரியாக சாப்பிடலை. மேடையில் போய் 3 மணி நேரம் உட்காந்து இருந்திருக்கேன். பயங்கர அலுப்பு. துபாய் ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறேன் மிட் நைட்டில். போனால் அந்த தொலைஞ்சு போன பெட்டிகளுக்கெல்லாம் ஒரு அடுக்கி வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு இடம், நீங்களாம் எங்கேயாவது, உங்களுக்கு தொலைய வேண்டாம், அங்கே போய் தேடுனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சிலது கீழே இருக்குங்க, முழங்கால் போட்டு தரையில் நடந்து தேடுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுனா ஒரு பெட்டி கிடைச்சது, அது ஐயாவோட பெட்டி. அவன் வந்து நான் சொன்னேன், திஸ் இஸ் நாட் மை பேக், மை லக்கேஜ், திஸ் இஸ் ஒன்லி ஃபவுண்ட் அவுட், யூ டேக் இட் அண்ட் கம் த்ரூ கஸ்டம்ஸ்ன்றான். அவன் போயிட்டான். கஸ்டம்ஸ் வழியே தானே வரணும். நான் அதை தூக்கிட்டு வர்றேன். வந்தால் என்னையை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க அந்த கஸ்டம்ஸில் ஸ்கேன் பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்நேரம் எதுவும் பெருசாக கூட்டமே இல்லை ஏர்போர்ட்டில், ரொம்ப ஏர்லி ஹவர்ஸ். பாதி செக் பண்ணாமல் படக்குன்னு அதை நிறுத்திட்டு ரிவர்ஸில் விட்டான், திரும்ப உள்ளே விட்டான், திரும்ப ரிவர்ஸில் விட்டான், திரும்ப உள்ளே விட்டான். நான் பரிதாபமாக நிற்கிறேன். கடைசியில் அவன் மைக்கில் அந்த ஃபோனில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டான், அவங்க மேலதிகாரியெல்லாம் கூப்பிட்டு அவன் அந்த மொழி இங்கே இருக்கிற மொழியில் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே என்னமோ ஒரு புக்கு இருக்குது, இது ஏதோ பிரச்சாரத்துக்கான புக்கு. என்ன பிரச்சாரம்னு உங்களுக்கு தெரியும். நான் வேற பொட்டு வச்சு நிற்கிறேன்.
வேட்டி வேற கட்டியிருக்கேன். அவன் நான் முடிவு பண்ணிட்டான் இந்த ஊரில் மத பிரச்சாரம் பண்ணவே வந்திருக்கான்னு. எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் தெரியல. நான் பரிதாபமாக நிற்கிறேன். ஓப்பன் இட் அப்படின்னா ஐயாவோட பெட்டி இது. ஆனால் எனக்கு அவர் தெரியும், அவர் 000 தான் வச்சிருப்பாரு. அதனால கம்பீரமாக திறந்துட்டேன். திறந்தா அவன் புக் எடுத்து ஒவ்வொருத்தையா காட்டுறாயா. தமிழில் அடிச்சிருக்கு திருக்குறள். எடுத்து பிரித்து பிரித்து பார்க்குறான். தமிழ் படித்தவனுக்கே புரியாது, இவனுக்கு எப்படி புரியும்? ஆனால் நான் என்ன சொல்றது, அவன் சொல்லிட்டான் நீ போக முடியாது, நீ உட்காருன்ட்டான். தரையில் உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்றது உண்மைங்க. பரிதாபமாக தரையில் உட்காந்து எனக்கு அழுகையாக வருது. என் ஃபோனு அப்போல்லாம் ரோமிங் கிடையாது, 2002 ரோமிங் கிடையாது. என்னோட சாம்சங் ஃபோனு இந்தியாவிலே அறகுறையாக தான் வேலை செய்யும். இதை வச்சு நான் யாரை கூப்பிட்றது? என்னை மிட் நைட்டில் இங்கே உட்கார வச்சுட்டாங்க. தான் உண்மையிலேயே சொல்கிறேங்க, என் பெட்டி போனது பிரச்சனை இல்லை, இந்த பெட்டி கிடைச்சும் எனக்கு பிரச்சனை. ஆனால் கடவுள் அங்கே தான் இருக்கிறாருன்னு பார்த்தாங்க. இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறவங்க கூட்டுறவங்க இருக்காங்கல்ல, இந்த அங்கே ஏர்போர்ட் சுத்தம் பண்ணுற ஒருத்தர், அவர் கொஞ்சம் வயசில் பெரியவர். அவர் அங்கேருந்து வந்தார். ராஜாவா அப்படின்னாரு. ஆமாம். பட்டிமன்றம் பேசுவீங்களா? ஆமாம். என்ன இங்கே உட்காந்துருக்கீங்கன்னாரு. உட்கார சொல்லிட்டாங்க. அது என்னையா பிரச்சனை அப்படின்னாரு. ஏதோ ஒரு புஸ்தகம் கொண்டு வந்தவங்க ஐயாவது இப்படி உட்கார வச்சுட்டாங்கன்னு. அவர் போய் அவங்க கிட்ட போய் ஹிந்தியில் பேசினார். கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹமாரா ஆத்மி டிவி அது இதுன்னு ஏதோ சொன்னார். அப்புறம் என்னை இறங்க பார்த்தாங்க. இவன் ஒன்றும் வில்லங்கமான ஆள் கிடையாதுன்னு சொல்லி தூக்கு பெட்டியை போட்டாங்க. துபாய் ஏர்போர்ட் வரும்போதெல்லாம் எனக்கு அது ஞாபகம் வரும். எந்த உயரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் தரையில் உட்காரோம்னா உட்காந்துதான் ஆகணும். உன்னை காப்பாத்துறதுக்கு பெரிய உயர் அஃபீஷியல் வரணும்னு அவசியம் இல்லை, கூட்டுறவங்க கூட வந்து உன்னை காப்பாற்றிடுவான். சத்தியமாக நான் நினச்சையா அந்த ஆள் காலில் விழுந்து வணங்கணும்னு, இல்லாட்டி என்னை நைட்டில் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறது. உங்களுக்கு முக்கியமான தேவை என்ன? எந்த நெருக்கடியிலையும் கையில் காசு இருக்கணும். அது ஒரு பெரிய பலம். இருந்ததுன்னா எல்லா நெருக்கடிகளையும் அசால்ட்டாக தாண்டி போகலாம். பொட்டி கிடைச்சதான்னு சொல்லிட்டேன். நான் அடுத்த நாள் பஹ்ரைன் போயிட்டேன். அங்கே போய் பேசினேன். ஆனால் அந்த பொட்டி அது என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொட்டி ரொம்ப சின்னதுங்க. நம்ம மதுரையில் வாங்கினது. அதை ஒரு பெரிய பொட்டி தள்ளி சைடில் தூக்கி போட்டுருந்துருக்கு. இந்த கன்வேயர் பெல்ட்டில் வரும்போதே சைடில் தட்டி அதை தூக்கி விட்டுருச்சு. ஏன்னா ரொம்ப சாதாரண பெட்டி. நாங்கள் என்ன அப்போ சாம்சனைட்டா வச்சுருந்தோம், சாதாரண பெட்டி. அதை தூக்கி போட்டுருச்சு. 2 நாள் கழித்து யாரோ தேடி எடுத்து கொண்டாந்து கொடுத்து இங்கேருந்து பஹ்ரைனில் வந்து டெலிவர் பண்ணாங்க. அதனால நகைகளை வாங்கி கொண்டு போய் தப்பிச்சேன்னு வைங்க. எந்த காலத்துலேயும் பணம் ரொம்ப முக்கியமானது. அதை பத்திரப்படுத்தணும். எங்கே வைக்கணும்? கையில் வைக்கிறத செக்கின் லக்கேஜில் வச்ச மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சொத்தை கண்ட இடத்துலையும் வச்சிடாதீங்க. இன்டகிரேட்டட் மூலமாக நல்ல அட்வைஸ் பெற்று சரியான இடத்துல வைங்க. அது பலுகி பெருகும், அதுதான் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த மேடையில் இடம் கொடுத்த எல்லாருக்கும், இவ்வளவு நல்லா கேட்ட உங்களுக்கும், ஓடி ஓடி படம் எடுக்கிற இவங்களுக்கும், கிரிக்கெட்டில் கூட இவ்வளோ ஓட மாட்டாங்க. அவர் திடீர்னு அதை வச்சுட்டு இந்த இருந்து அந்த கடைசிக்கு போகிறாரு, அங்கேருந்து இந்த கடைசிக்கு போகிறாரு. எனக்கே பயமாக போச்சு. அவ்வளோ முக்கியமான ஆளுகளாக நாங்கள். இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற இந்த அவைக்கும் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸனோட சிஇஓலேருந்து மேடம்லேருந்து, அதை விட கார்ப்பரேட் நிறுவனத்தை சார்ந்த ஐயா மகாதேவன் ஐயா அவர்கள் நிறைய நன்மை செய்கிறார். நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நிறைய நன்மை செய்கிறார். கைவிடப்பட்ட மக்களை அவர் காப்பாற்றுறார். கதிர்காமம் கோவிலுக்கு நிறைய செஞ்சிருக்கிறார்.
அவரெல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்தது எங்களுடைய பெரிய எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். Hudson Card.